அதாவது கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அடுத்த எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 4-5 மாதத்துக்கு ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். இந்த டைம் பீரியடில் நம்ம என்ன பண்ணால் இந்த பிரச்சனை நமக்கு சால்வ் ஆகும். ஒரு வெறி, கோபம், உள்ள இருக்கக்கூடிய ஆதங்கம், வருத்தம், இது எப்படியோ அவங்க மேலே பகையை தீர்க்கணும்னு சொல்லி பல பேர் கிளம்புவாங்க. இப்போ உட்காந்துருக்கூடிய நிலைமை அடுத்த 1.5 மாதத்துக்கு சுத்தமாக டைம் சரியில்லை. அதுதான் உண்மை. சனி வக்ரம். சனி வக்ரம்னா 80% வந்து கெட்டதான் பண்ணும். கைதிகளுக்கெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா விலங்கு, இந்த விலங்கு எப்படி கையிலேருந்து வெளியே வரும்னு தெரியலையேன்னு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சங்கடத்தில் இந்த காலகட்டங்களில் அடுத்த 1.5 மாதம் நீங்கள் உட்கார போகிறோம். ஒருவேளை ஜாதகத்திலே சனி வக்ரம் அப்படின்னா, இல்லைன்னா மீனத்தில் வக்கரமாக இருக்குன்னா உங்களுக்கு செம்ம டைமுங்க, செம்ம டைம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று உங்கள் வாழ்க்கையில் அடுத்த 4-5 மாதத்தில் சத்தியமாக நடக்கும். ஒன்று விட்டே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் போய் சுக்கிரன் உட்காந்துருக்கான். இப்போ உட்காந்துருக்கூடிய நிலைமை அடுத்த 1.5 மாதத்துக்கு சுத்தமாக டைம் சரியில்லை. அதுதான் உண்மை. சனி வக்ரம். சனி வக்ரம்னா 80% வந்து கெட்டதான் பண்ணும். ஏன்னா ஜாதகத்தில் 80% ஆஃப் த பீப்புள், 80% மக்களுக்கு வந்து சனி வக்ரமாக இருக்காது. நேர்கதியில் சனி இருக்கும். யூரின் போகிற இடத்துல பிரச்சனை, மறைமுகமான பிரச்சனை, சில பேருக்கு பைல்ஸ் இஷ்யூ, சில பேருக்கு ஹெல்த் ஒரே பிரச்சனை, யூடிஐ. மெயினாக பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக பாதிப்பு கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் அடுத்த 1.5 மாதம் இருக்கப்படுது. சொத்து பத்துக்களில் பிரச்சனை, அப்பா வந்து வாகன விபத்து ஏற்படலாம், சில பேருக்கு வண்டி வாகனங்களில் உங்களுக்கே ஆக்சிடென்ட் ஆகலாம். ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கணும். இந்த டைம் பீரியடில் எவ்வளோ கவனமாக இருக்கணுமோ அவ்வளோ கவனமாக இருக்கணும். எதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக கரெக்டுன்னு நம்ம நினச்சிருக்கோமோ அது பச்சையாக தப்புன்னு தெரியும். ஒன்றுமே பண்ண முடியாது. சிக்கிட்டு தவிப்போம். அப்பா எப்படா இந்த கைதிகளுக்கெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா விலங்கு, இந்த விலங்கு எப்படி கையிலேருந்து வெளியே வரும்னு தெரியலையேன்னு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சங்கடத்தில் இந்த காலகட்டங்களில் அடுத்த 1.5 மாதத்துக்கு நீங்கள் உட்கார போகிறீங்க. ஒரு பெண் மூலியமான அவதி நம்பி நம்ம வந்து பேச ஆரம்பிப்போம். ஆனால் அது அவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது. மெயினாக இளைய சகோதரன் சகோதரிகள், மூத்த சகோதரன் சகோதரிகள் எந்த ஃபார்மில் இருந்தாலும் பாதிப்பு. பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை, பஞ்சாயத்து, தோட்டம் தோட்டம்லாம் வச்சுருப்பாங்க நிறைய பேர், தேங்காய் மாங்காய் தோட்டம்லாம், அதெல்லாம் பிரச்சனை ஆகும். ஒரு பெண் மூலியமான பாதிப்பு, களவு போகும், இதெல்லாம் நடக்கும். சரி, அதை விட்டுட்டோன்னு வைங்க. ராசி லக்னத்துக்கு செவ்வாய் வந்து உட்கார போகிறார். ஒருவேளை ஜாதகத்திலே சனி வக்கரம் அப்படின்னா, மீனத்திலையோ கடகத்திலையோ விருச்சிகத்திலையோ உங்களுக்கு சனி வக்கரமாக இருக்குது, இல்லைன்னா மீனத்தில் வக்கரமாக இருக்குன்னா உங்களுக்கு செம்ம டைமுங்க, செம்ம டைம். ஏன் சொல்கிறேன்னா, வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, போஸ்டிங் கைக்கு வருவது, அரசியலில் சீட்டு கிடைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும். அதுவே வக்கரமாக இல்லைன்னு வைங்க, வண்டி வாகனங்களில் விபத்து, கணவன் மனைவிக்குள்ள போர், பிரிவு, மிகப்பெரிய சண்டை, நிறைய பிரச்சனைகள், அண்ணன் தம்பினால் பிரச்சனை, தலையில் அடிபடுறது, சில பேருக்கு கைகள் அடிபடுறது, இரத்த கொதிப்பு மிக அதிகமாக இருக்கிறது, ஹெல்த்தில் பிளாக்ஸ் ஏற்படுறது. வீட்டு முன்னாடி சூப்பராக வீடு கட்டி வச்சுருப்பீங்க, ஒரு அருமையான பிரிட்ஜு போகும், பிரிட்ஜுக்கு முன்னாடி ரோடு இருக்கும், தோண்டி போட்டுருவாங்க, வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் ஆகிடும். ஒரு 6 மாதத்துக்கு இது எப்படா மூடுவான்னு தெரியாமல் கஷ்டப்படுறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். எப்படிங்க நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் கிரகங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணும். கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அல்லது கன்னி லக்னங்களில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் எங்கே இருந்தாலும் சரி, அடுத்த 1.5 மாதத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, விட்டு போன ஒர்க்கு பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. சார், இந்த ஆட்டோவோட கண்ணாடி திருப்புனா எனக்கு எப்படி சார் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருப்புறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் பாருங்கள், நடக்கும். புதுசாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி பல விதங்கள் நம்ம பண்ணலாம். ஆனால் ஜாதகத்தில் அதுக்கு பிராப்தம் இருக்கா, இப்போ டைம் கரெக்டா அப்படின்னு பார்க்கணும். ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர். அதாவது ஒரு வெறி, கோபம், உள்ள இருக்கக்கூடிய ஆதங்கம், வருத்தம், இது எப்படியோ அவங்க மேலே பகையை தீர்க்கணும்னு சொல்லி பல பேர் கிளம்புவாங்க. மெயினாக ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபு, இல்லைன்னா பார்ட்னர், ஒர்க்கிங் பார்ட்னர், இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர், இந்த மாதிரி நபர்களுக்கு பிரச்சனை வரும். மெயினாக ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏதோ நல்லதுன்னு நினச்சோன்னா இப்படி பண்ண. அதே மாதிரி இப்போ டைம் போய்ட்டு 2ஆம் குழந்தை ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ நடக்கும். சனி வக்கரமாக இருக்கும் பட்சத்தில். சனி வக்கரமாக இல்லைன்னா அப்போ குழந்தைக்கு பாதிப்பு, 2ஆம் குழந்தைக்கு ஹெல்த் பாதிப்பு, உங்கள் வயிறு பிரச்சனை வரும், கால் பிளாடர் சர்ஜரி, வயிறு சர்ஜரி, அந்த குழாயில் பாதிப்பு,
இல்லைன்னா அந்த யூசோஃபகஸ் கெனாலில் பாதிப்பு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஃபுல்லாக அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். எதையும் சாப்பிட முடியாது, வெறும் தயிர் சாதமாக சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். இந்த பிளாண்ட் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அடுத்த எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 4-5 மாதத்துக்கு ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். இந்த டைம் பீரியடில் நம்ம என்ன பண்ணால் இந்த பிரச்சனை நமக்கு சால்வ் ஆகும். மெயினாக ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் வழிபாடு பண்ண லைஃப் அவ்வளோ நல்ல மாற்றங்கள் கொடுக்கும், பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஏன்னா எப்போ போகணும்? சனிக்கிழமை அன்னைக்கு போகணும். சனிக்கிழமை அன்னைக்கு போய் செவ்வந்தி பூ அதில் ஒரு மாலையை கட்டி போட்டு மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும் பொழுதும் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கம்மியாகும், நிறைய மாற்றங்கள், மனசில் கூடிய சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டம். இது ஒரு 4-5 மாதத்துக்கு மாறும். ஆனால் தயவுசெய்து கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பெறக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அடுத்த 2.5 மாதத்துக்கு ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரச்சனைகளுக்குள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம்.